என்ன பண்றது? புக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? இவன் என்னடானா புக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம நல்லதே செஞ்சாலும் அவ வேணான்னு தானே சொல்லுவா. நம்ம கொடுத்தா மட்டும் வாங்கிக்கவா போறா? இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்பன்னு பார்த்து ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ச்சே. முரளி, ஏய் முரளி, கூப்பிட கூப்பிட மச மசன்னு உட்காந்தே இருக்கான் பாரு. டேய் எரும மாடு. ஆ, என்னம்மா? சரிதான், முரளி முரளின்னு கூப்பிடும் போதெல்லாம் திரும்பாத. கரெக்டா உன் பேர் எரும மாடுன்னு கூப்பிடும்போது திரும்பு. எரும மாடு நான் கூப்பிட்டீங்க? ஐயே, சாப்பிடவா? எனக்கு பசிக்கலம்மா. காலையில சாப்பிட்டதே அப்படியே கம்முன்னு இருக்கு. அத்தை வீட்டுக்கு வேற போனேன். அவங்க வேற ஒரு டம்ளர் காஃபி வேற கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லயும் பலகாரம் சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கவே இல்லை. ஆமா, அத்தை வீட்டுக்கு போனியா? அதை நான் கேட்கவே இல்லை. பூர்ணிய பாத்தியா? உங்ககிட்ட தாம்மா கேட்கணும்னு நினைச்சேன், நானும் மறந்துட்டேன். என்னடா? ஆமா, நான் பூர்ணி கூட சண்டைன்னு உங்கள்கிட்ட சொன்னனா? இல்லையே. அப்புறம் எதுக்குமா அத்தைகிட்ட போய் நான் பூர்ணி கிட்ட சண்டை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க? அடே, நீ உம்முன்னு இருந்ததை பார்த்து பூர்ணி கூட சண்டையா இருக்கும்னு நானும் திங்க் பண்ணேன். ஆமா, இவங்க பெரிய இது. இவங்களா திங்க் பண்ணி ஒன்று பண்றாங்க. ஏண்டா, பூர்ணி சமாதானம் ஆயிட்டாளா இல்ல மேற்கொண்டு சண்டை போட்டாளா? மா, பூர்ணிக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லம்மா. ஓ, சண்டையே இல்லைங்கிறியா? சோப்பா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம். இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் பாரு, உங்க அண்ணன். அவன் எங்க போனா? அவன் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். என்னடா, தீபாவளி அதுவுமா கூட வேலையா இருக்கும்? அவன் வருவான்ல, அவனை உட்கார வச்சு நீங்களே கேளுங்க. என்கிட்டே கேட்டுட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? சரி சரி விடு. பூர்ணி அப்படியே சமாதானம் ஆயிட்டால, அது போதும் எனக்கு. எதை வச்சு நான் பூர்ணியை லவ் பண்றேன்னு சொல்றீங்க? ஏண்டா, நீ லவ் பண்ணாமையா தாவணி வாங்கி கொடுத்துருக்க? அப்புறமா லேடிஸ்க்கு உண்டான ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துருக்க. லவ் இல்லாமே அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருப்ப. அது ஒரு கேரிங்கா கூட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலப்பா. பூர்ணி மேல உனக்கு இருக்கிறது லவ் தான். அத நான் அடிச்சு சொல்லுவேன். ஐயோ, இந்த அம்மாட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? நான் கீதாவுக்கு தான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். நான் கீதாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேங்கிறத உங்கள்கிட்ட சொன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்கன்னு தான் நான் சொல்லாம விட்டேன். ஆனா எப்ப ராஜா விஷயத்த நீங்க கேஷுவலா எடுத்துக்கிட்டீங்களோ அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நான் கீதாவை லவ் பண்றது கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னமும் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கேனா? என் லவ்வர் சைடு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு இன்னும் வந்து சேரல. அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்காம எப்படி நான் அவளை லவ் பண்றேங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதனாலதாம்மா நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். நான் லவ் பண்றதா சொல்லி நீங்க போய் பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் அவ முடியாதுன்னு சொல்லிட்டானா நீங்களும் அவமானப்பட்டு போயிருவீங்க. அவ மனசையும் காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். எப்ப நாங்க 2 பேருமே லவ் சொல்லிக்கிறோமோ அப்பதாம்மா உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஆனா இதனால பூர்ணி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவோ உங்ககிட்ட இன்டைரக்டா சொல்லி பாக்குறேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா. இப்ப நான் என்னதாம்மா பண்றது? டேய், அம்மா. என்னடா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம அமைதியா நேவே குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்க. நீங்க பேசுனீங்களா? காதுல விழுகவே இல்ல. அட பாவி. பூர்ணி வீட்டுல யார் யார் இருந்தா? எங்க அண்ணன் இருந்தானா? பூர்ணி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எதுவுமே காதுல விழுகலங்கிற. அப்படி என்னடா சிந்தனையில இருப்ப? அப்படியாமா? என் காதுல சத்தியமா ஒண்ணுமே விழுவலமா. நல்லா போச்சுடா போ. பூர்ணி வீட்டுக்கு போனாலும் போன அவ நினைப்புல இருக்கியா? மா, ஃபர்ஸ்ட் பூர்ணி விஷயத்தை விடுறீங்களா? நான் அவளை லவ் எல்லாம் பண்ணலமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. சரி சரி, இப்பதானே சமாதானம் ஆயிருக்க. அப்புறமா போக போக நீ ஏன் அப்புறம் வந்து சொல்ல போற? அப்ப பாத்துக்கறேன். அம்மா, நான் சத்தியமாதாம்மா சொல்றேன். சரி விடுடா. இப்ப என்ன உனக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? எனக்கு எதுவும் வேண்டாமா. சரி, ராஜா பையன் வந்தானா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிம்மா. நான் ரொம்ப வேலை செஞ்சதுனால கை கால்லாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. பசிக்குதுன்னா சொல்லுடா, சாப்பாடு வச்சு தரேன். சொல்றேம்மா. ஒரு நிமிஷம். என்னடா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு. தெரிஞ்ச பையனுக்கா? உனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அடேங்கப்பா. சரி சரி, ஒரு பொண்ணுக்கு தான். இப்பதான் கரெக்டா உண்மையை சொல்லியிருக்க. என்னவா அந்த பொண்ணுக்கு? இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு புக்கு வேணுமா. ஏண்டா, இந்த காலத்துல இப்படி படிக்கிற பிள்ளையா? ஆமாமா, கஷ்டப்படுற ஃபேமிலி. இதனாலதான் படிக்க உட்காந்துருக்கு. உன்னைய மாதிரி இல்லையே உன் ஃப்ரெண்டு. மா, என்னை கலாய்க்கிறத விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்களேன். சரி சொல்லு. இந்த பொண்ணுக்கு புக்கு வேணுமா? வேற என்ன? இந்த புக்கு எங்கேயும் கிடைக்கலையாமா. என்கிட்ட இருக்கு, நான் வேணா கொடுக்கட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு புக்கு வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்?
பூர்ணி வீட்டுக்கு போனேன்ல, அப்பதான் பூர்ணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. லைப்ரரியில தான் எடுத்து புக்கெல்லாம் படிப்பா. வச்சாலாம், அதுக்கப்புறம் அவ வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதனால எக்ஸாமுக்கு படிக்க முடியல, உனக்கு ஏதாவது புக் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. எனக்கும் அவ ஃப்ரெண்டு தான், நான் என்கிட்ட எதுவும் சொல்லல. வசதி இல்லாத பிள்ளைல உன்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டிருக்கோம். அதாம்மா ராஜாவும் சொன்னான். இப்பதானே புரியுது. என்னம்மா? அண்ணனும் தம்பி இந்த மாதிரி விஷயத்த தான் பேசிட்டு இருப்பீங்களா? ஏம்மா இது டவுட்டு, அதனால கேட்டேன். சரி சரி, அவன் என்ன சொன்னா? படிப்பு விஷயம் நீ அந்த பொண்ணு கேட்கும்போது கொடுத்துரு, ஆனா என்கிட்ட கேட்கலையே. உன்கிட்ட கேட்டா என்ன, யார்கிட்ட கேட்டா என்ன? படிப்புக்காக வேணும்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, நீ குடுடா. அப்படிங்கிறீங்க? ஆமாண்டா, அப்பயாவது உனக்கு படிப்பு வருதான்னு பாப்போம். சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா, என்ன புக்கு வேணுமா அவளுக்கு? நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச புக்குமா. என்னது ஃபர்ஸ்ட் இயர் புக்கா? ஆமாம்மா, அந்த கபோர்ட்ல தானே அடுக்கி வச்சிருப்பீங்க, அதுதாம்மா வேணும். டேய், அத போன மாசம் தானே நான் இடைக்கு போட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஏமா 3 வருஷமா அங்கதானே கிடந்துச்சு, இப்பன்னு பார்த்து இறக்கி போட்டிருக்கீங்க? ஏண்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்கும்னு ஜோசியமா தெரியும்? என்னம்மா, புக்கு இருக்குன்ற தைரியத்துல தானே நான் கேட்டேன், நீங்க பாட்டுக்கு இறக்கி போட்டேங்கிறீங்க. ஆமாண்டா, எத்தனை வருஷமா அதையே வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறது, என்னால தொடச்சு வச்சிருக்க முடியலன்னு தான் போன மாசம் தாண்டா போட்டேன். இழிஞ்சது. ஏண்டா, வெளியில அந்த புக்கு எதுவும் கிடைக்காதோ? கிடைக்கும். அப்புறம் என்ன, எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி கொடு. அந்த பொண்ணு புதுசா யாராவது வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? இப்ப என்னம்மா பண்றது? சரி, அவங்க அம்மா மூலியமா கொடு. அம்மா, அவங்க அம்மாவுக்குலாம் என்னை யாருன்னே தெரியாது. வேற எப்படா கொடுக்கறது? அவங்க சார வேணா எனக்கு தெரியும். சாரா? ஆமாம்மா, அவர் தான் படிக்க வச்சிட்டு இருக்காரு. பரவாயில்லடா, நல்ல பையனா இருக்கான். எனக்கு என்னன்னு தெரியல, ஸ்கூல் படிக்கும்போது நல்லபடியா படிச்சாலாம், அவங்க சார் தான் இந்த காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்தாராம். பரவாயில்லடா, எப்படி அவனுக்கு அந்த சார தெரியும்? அம்மா, நம்ம குணா இருக்காளம்மா, அவங்களோட அத்தை பையன்தாம்மா. ஓ, ஆதி. ஆமாம்மா. அப்ப ஆதிக்கிட்டே கொடுத்துரு. அதாம்மா நானும் பாக்குறேன், வேற வழி இல்ல. சரி, எப்படியோ அந்த பொண்ணு படிச்சா சரிதானே, நீ கொண்டு போய் கொடுத்தாதான் வாங்க மாட்டா. ஆதி கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா வாங்குவால, நீ ஆதி மூலியமாவே கொடுத்துரு. சரிம்மா, நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு எப்படி கொடுக்கறது? ஏண்டா? வீட்டுல இந்த புக்கை தான் தூக்கி போட்டுட்டீங்களே, நாளைக்கு தான் கடை திறப்பாங்க, நாளைக்கு தான் போய் வாங்கி கொடுக்கணும். ஆமால, சரி, அப்ப நீ நாளைக்கே வாங்கி கொடு. செத்த நேரம் போய் படுத்திருக்கேன், ராஜா வந்தா சொல்லுடா. சரிம்மா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம நீயும் படிக்கிற வேலையை பாடுறா. அடுத்த வருஷத்துல இருந்து உங்க அப்பா உன்னைய வேலைக்கு போக சொன்னாரு. ஏம்மா, நான் மட்டும் வேலைக்கு போகணுமா? ராஜா அவன் மட்டும் கம்பெனியை பாத்துக்கிறான். அடே, அவன் 2 வருஷமா யூஎஸ்ல வேலைக்கு தான்டா போனா. நீ அந்த மாதிரி ஏதாவது பாஸ் பண்ணி போ. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. இங்க இருந்துகிட்டு என் உசுர வாங்குறது. அப்புறம் நீங்க தானே பெத்தீங்க. சொல்லுவடா சொல்லுவ. இங்க பாருடா, இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது, இந்த செமஸ்டர் இல்லாம இன்னொரு செமஸ்டர் இருக்கு. ஆமாமா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருந்தா ஒழுங்கா வேலைக்கு போ, இல்லைன்னா பூர்ணி வந்து உன்னையதான் திட்டுவா, சொல்லிட்டேன் பாத்துக்கோ. நான் போய் படுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறது கீதாவ, இதுல பூர்ணி எதுக்காக என்னை வந்து திட்டணும்? எத்தனை வாட்டி சொன்னாலும் அம்மாவுக்கு புரியவே போறதில்ல. எப்போ புரிஞ்சு நாங்க 2 பேரும் எப்ப சேர்றது? விடிஞ்சிரும் போலயே. புக்கை வேற இறக்கி போட்டுட்டாங்க, இல்லைன்னா இன்னைக்கே ஏதாவது பண்ணி கொடுத்துருந்துக்கலாம். நாளைக்கு தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், பாப்போம். எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சுமா, இந்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு பண்ணும்னு. கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு இவ கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒழுக்கமா இருப்பாளா இல்லையாங்கிறதே டவுட் தான். ஏமா, நாங்களாம் வளர்ந்துருக்கோம், ஒரு ஆம்பளை பசங்க பேராவது நம்ம சொல்லியிருப்போமா? ஆமாண்டி. ஆனா இவ அம்மா இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதான் இவ எந்த குதிக்கிறா. இதுல உண்மை விளிம்பியா? அவ உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அப்படியா சொன்னா? அந்த கோமுட்ட பையதாம பேசினா, நான் நல்லா உட்காந்து கேட்டுட்டு தான் வந்தேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உண்மை விளிம்பியா இருக்கிறவங்க ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அதானே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். ஹரிச்சந்திரன் பரம்பரையில இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தூ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாருமா, நீ இப்போ ஒன்னும் கவலைப்படாத. வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு.
எவ்வளவோ கல்யாண மண்டமேடை வரைக்கும் மேலே ஏறினதுக்கு அப்புறம் நின்றுருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நின்றுருக்கு. நம்மளுக்கு நிறைய காலம் இருக்கு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. நீ நினைச்சினா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். எனக்கு என்னமோ இவ சரிபட்டு வருவான்னு தோணவே இல்லை. உண்மையை சொல்றவளா இருந்தா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஏன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், மானம் போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னு நினைப்போம். அதனால நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு நினைச்சு சொல்லியிருக்கா. இதுல இருந்தே தெரியல, பயங்கரமா பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க அப்பனும் உடந்தையாதான் இருப்பான். இந்த லூசு பயலுக்கு அது புரியாம ஐ லவ் யூ ஐ கவ் யூங்குது. ஐயோ என்னத்த சொல்ல இந்த பயல. அதாண்டி, ஒரு பொண்ணு அதுவாவே நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுதுன்னா அது எந்த அளவுக்கு மோசமான பிள்ளையா இருக்கும். அததாம்மா நானும் சொல்றேன். நம்ம எந்த வீட்டுக்காவது போயிருப்போமா? என்னையெல்லாம் ஒரு வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன். குனிஞ்சு தலை நிமிராம காலேஜுக்கு போறது வருது. ஆனா இந்த பிள்ளை வளர்ப்ப பாத்தியா? காலேஜுக்கு போய் ஒரு பையனை லவ் வேற பண்ணிருக்கு. அதை மட்டும் தான் பண்ணியிருக்கா. இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் யாரு கண்டா? ஏமா உண்மைய சொல்றவ அவளுக்கு எது சாதகமா இருக்கோ அதை மட்டும்தான் அவ சொல்லுவா. உண்மைய பூராத்தையும் சொன்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடாது. இந்த பயலுக்கு புரியுமா புரியாதா? முட்டு தூரம் படிக்க வச்சு இப்படி அடி முட்டாளா இருக்கான். இவெல்லாம் எப்படிமா கடையை எடுத்து நடத்துறான்? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. நீ சொன்னதை கேட்டுட்டு நானே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கேன். ஆனா அவன் எப்படி டிசி பாலிசி மாதிரி எடுத்துக்கிறான்? நீ அவனையே விடுமா. நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? அந்த பொண்ணை உன் மருமகளை ஆக்கிக்க போறியா இல்லையா? அதை சொல்லு முதல்ல. எனக்கு எப்படிப்பட்ட கேடு கட்டவெல்லாம் மருமகளாவே வர வேண்டாம். என் புள்ள தனியா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பொம்பளைய என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். சூப்பர்மா. இதே மாதிரி நீ அவன்கிட்ட பேசிடு. அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். வரட்டும். அந்த பையன்தான் வரான். என்ன ஏதுங்கிறத இப்பயே பேசிடு. அப்புறம் விட்ட அவ்வளவுதான் முத்தி போயிடும். வரட்டும். மா என்ன? இல்லம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுறியா? மா என்னடி நீ கேக்குறியா இல்லையா? சரி இரு கேக்குறேன். என்னம்மா? ஏண்டா இந்த பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுத்தில? ஆமாம்மா. அந்த பிள்ளை ஒரு வாட்டியாவது உங்ககிட்ட போன் அடிச்சு பேசிச்சா? நீங்க நான் சொல்றத நம்பவே மாட்டீங்க. அந்த பொண்ணு இப்பதான் என்கிட்ட பேசிச்சு. இவ்வளோ நேரமா நான் அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? நான் என்னமோ அந்த பொண்ணை ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, உங்ககிட்ட போன் அடிச்செல்லாம் பேசியிருக்கா? இதை விட பெரிய விஷயமே பண்ணியிருக்காமா. பெரிய விஷயமா? என்னடா விஷயம்? அம்மா நான் உன்கிட்ட சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை உன்கிட்ட சொல்லி தான் பழக்கம். உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன். அதனால நான் இதையும் சொல்றேன். நம்மளதான் காலேஜ் படிக்கும் போது யாரோ ஒரு பையனை லவ் பண்ணலாம். பாத்தியாமா, நீ சும்மா ரெடி. மேற்கொண்டு சொல்லு. அவங்க அப்பா கிட்டேயும் போய் கேட்டாலாம். வசதி வாய்ப்பு இல்லாதனால வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்களாம். என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவங்க நீங்க, அதனால எல்லா பாஸ்டும் தெரிஞ்சிருக்கணும், அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு நல்லவளா இருக்கல்லம்மா. எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவே சொல்லியிருக்கா. கூமுட்ட என்னமாச்சு? ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா? எவனோ ஒருத்தனை லவ் பண்ண பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? இவன் மட்டும்தான் லவ் பண்ணிருக்கா. அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, இவன் போய் கண்டான். சொல்றவ உண்மையை முழுசா சொல்லுவாளா? அவ உண்மையதாமா சொல்றா. ஆமா, உன்னை 25 வருஷமா தூக்கி வளர்த்தன்னா போய் சொல்லுவேன். நேத்து வந்தவ அவ உனக்கு உண்மையா இருக்க போறாளா? ஏண்டா என் உயிர் எடுக்கிற? நான் சொல்லல இவன் நீ சொன்னாலாம் கேட்க மாட்டான்னு. நீ சும்மா இருக்கியா? அவளை ஏண்டா அடக்குற? தப்பு பண்ணது நீ. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு வந்த சம்பந்தம் இழிச்ச வாயா ஒருத்தன் கிடப்பான். அவன்கிட்ட நீ இப்படி சொல்லி அவன் மனசுல இடம் பிடிச்சிரு. அதுக்கப்புறம் அவன் உன்னை விடவே மாட்டான்னு அவங்க அப்பேங்காரன் சொல்லி கொடுத்துருப்பான். என்னம்மா பேசுற? அடச்சி நிறுத்து. ஏண்டா ஏதோ பெருசா உண்மையை சொல்லிட்டான்னு சொல்ற. ஏன் அந்த உண்மைய நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? அப்ப மட்டும் சொல்லாம இப்ப மட்டும் எதுக்கிட்ட சொல்றா? அதாமா, நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, கல்யாணம் இதுக்கப்புறம் கண்டிப்பா நடந்துரும்ன்ற நினப்பு தான். அப்படிலாம் இருந்திருக்காதுமா. நீ நினைச்சுக்கிட்டே இரு. அவங்க நல்லா பக்காவா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. நம்மள முன்னாடியே ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாங்க, தெரியுமா இல்லையா? ஆமாமா தெரியும். இப்போ உன்னைய கல்யாணம் பண்ண போறாங்க. அது எதுக்கு? உன் ஜாதகம் செட் ஆயிடுச்சு, நீ நல்ல மாப்பிள்ளன்றதுக்காகவா? பின்ன வேற வழி இல்லாம தான் அவங்க அப்பா உன்கிட்ட தள்ள பாக்குறான். அத புரிஞ்சுக்கடா மக்கு மண்டையா. எனக்கு கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதரா. எந்த பொண்ணாவது இந்த மாதிரி வாயை திறந்து சொல்லி இருக்குமா? அதுதாம்மா நானும் சொல்றேன். அவன் இந்த அளவுக்கு உண்மையா இருக்கானா? வாயை மூடிட்டுறா, அப்புறம் நான் ஏதாவது ஒன்று சொல்லிட போறேன். நல்லா கேட்டு விடுமா அந்த பையல. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் ஆயிருக்கு.
இந்த பொண்ணை இத்தோட தலை முழுகிடு. அம்மா அம்மா சொல்றது காதுல விழுல. அந்த பொண்ணை வேணான்னு சொல்லுது. அம்மா சொல்ற பேச்ச கேளு. அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்லும். இல்லம்மா, எனக்கு அந்த பொண்ணை தாம்மா பிடிச்சிருக்கு. அவ எனக்கு உண்மையா இருப்பா. டேய், ஒத்த புள்ளடா, உன்னைய பெத்து வச்சிருக்கேன். ஏண்டா ஊர் மேயறவளுக்கு உன்னைய கொடுக்க சொல்றியா? அம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இன்னும் என்னடா, அவன் நடத்த சரியில்லாதவன்னு சொல்றேன். எனக்கு அவதான் வேணும் தொங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க. நீ படிச்சவன் தானே, மூளை இருக்கா இல்லையா? அம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அவ தான் வேணும். நிச்சயதார்த்தமும் நடந்துருச்சு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு ஒழுக்கம் இல்லாதவளை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அம்மா, அவ அப்படிப்பட்டவ இல்லம்மா. ஏண்டா, நானாடா சொன்னேன் அவ வேற ஒருத்தனை விரும்புறான்னு? நீ தானேடா வந்து சொன்ன. அம்மா, ஆமா, நான் தான் வந்து சொன்னேன். பின்ன என்னடா, நிச்சயதார்த்தத்துக்கும் நம்மளும் ஒன்றும் பெருசா செலவு பண்ணல. பரவாயில்ல, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். அம்மா சொல்றத கேளுடா. இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இவ உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. ஏண்டா, அம்மா தான் இம்புட்டு தூரம் சொல்லுதுல்ல, கொஞ்சமாவது சரின்னு சொல்றியா? அம்மா, இப்பதான் அவள்கிட்ட பேசிட்டு வந்தேன். இந்த கடங்காரி கிட்ட பேசுனது என்கிட்ட ஏன்டா சொல்ற? அவ உண்மையாலுமே நல்லவதாம்மா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆமா, பெரிய இந்த வாக்குறுதி. எவன் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான்? சும்மா. அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறேன். தயவு செஞ்சு இந்த பொண்ணு வேண்டாம்டா. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. அம்மா, எனக்கு நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு இவன் ஞாபகம் தான் வரும். எனக்கு இவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் நம்புறேம்மா, இவ எனக்கு உண்மையா இருப்பான்னு. அதுவும் இல்லாம ஊரறிய எல்லாரும் இவ தான் என்னோட பொண்டாட்டியா வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எப்படிமா வேற கல்யாணம் பண்றது? ஊர் கிடக்குது ஊரு. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ்டா கண்ணா, அம்மா சொல்றத கொஞ்சமாவது கேளு. அவ வேண்டவே வேண்டாம். இங்க பாருங்கம்மா, நீங்க ஒன்றும் வாழ போறது இல்ல. அவ கூட நான் தான் வாழ போறேன். நானே வாழ்ந்துக்கிறேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆனாலும் சரி, அவளை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்களே தடுத்தாலும் அவ தான் என்னோட பொண்டாட்டி. எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, நான் வெளியில போயிட்டு வரேன். ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? மகனோட வாழ்க்கையே போக போகுதே. அவ்வளோ சொன்னாலும் அந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். கடவுளே பாண்டியய்யா, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். மா, நித்தியம்மா, என்னடி குறை வச்சேன்? எத்தனை வாட்டி நான் சொல்றேன். அம்மா இவ்வளோ தூரம் சொல்றாளே, ஒரு வார்த்தையாவது அம்மா பேச்ச கேட்போன்னு நினைக்கிறான். அவன் யாரோ ஓடு கழிச்சிருக்கி, அவதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான்டி. நான் சொல்லல அவன் உன் பேச்ச கேட்கவே மாட்டான்னு. கண்டிப்பா அவன் அவ்வளவுதாம கல்யாணம் பண்ணிப்பான். நீயும் பாத்துக்கிட்டே இரு. நான் முன்னாடில இருந்தே சொன்னேன் இந்த குடும்பம் சரியில்லைன்னு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுத்தேன். அந்த பாவத்தை நான் தானே கழுவணும். எப்படியாவது உங்களெல்லாம் காப்பாற்றணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த பையன் இல்ல, அவ தான் வேணும் அப்படின்னு சொல்றான். என் வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா அவளை மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லம்மா. என்ன மாதிரி சொக்குப்பொடி போட்டு மயக்க வச்சிருக்கா. இங்க பாருமா, சொல்லுடி, நீ எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? தப்பு பண்ணவ அவ. அவளே நல்லா சந்தோஷமா கலகல கலகலன்னு சிரிக்கும் போது நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? முதல்ல கண்ண தொடமா. இங்க பாருமா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம பார்ப்போம். மீறியும் நடந்துச்சுன்னா காலடை எடுத்து இங்கே தானே வரணும். அதுக்கப்புறம் அவளுக்கு நரகங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் காட்டணும். உன் பிள்ளைய எம்பிட்டு ஆசையா வளர்த்த. நீ பேசுனதுக்கு ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? நான் என் தம்பி மறுபேச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப அவ தான் முக்கியம்னு நிக்கிறானா? அந்த அளவுக்கு சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்கா. அதுவாது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடி. இதுக்கப்புறமும் நீ சும்மா இருந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. எம்பிட்டு நல்லவளா நான் இருக்கேன். என்னையவே அந்த ஆள் என்ன கேவலமா தெரியுமா பேசுறான். ஆனா இவ தரம் கெட்டவ. இவளை என் தம்பி தூக்கி வச்சு கொண்டாடுறானா? பாப்போம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா கஜினி? சொல்லுங்கண்ணே. இந்த பிள்ளை முழிச்சுதா? முழிச்சதுண்ணே. முழிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. மண்டையில ஒரு அடி போட்டேன், பேசாண்டு உட்காந்துருச்சு. அப்பையில இருந்து தூங்கிக்கிட்டே இருக்குனே. அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு பார்த்து அந்த சரக்குல எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாரு. சரிண்ணே. என்னது சரியா? நீங்க சொன்னதுக்கு ஓகே சொன்னேனே. டேய், அதுக்கு அந்த பிள்ளை முழிச்சிருக்கணும்டா. அண்ணன் வந்தா இந்த பொண்ணு இப்படி தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வேற கத்துவாரு. சரிண்ணே, நான் எழுப்பி விட்டுறேன். சீக்கிரம் முதல்ல அந்த வேலையை பாரு. சரிண்ணே. இந்த லொக்கேஷன் தான் காமிக்குது. அவளோட மொபைல் நம்பர் டவர் இங்கே தான் கட் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லையே. பஜாருக்குள்ளார ஒரு காடு மாதிரி ஒரு ரோடு, இது வழியா வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. இதை நான் பார்த்ததே இல்லை. சரி, இங்க எதுவும் கிடைக்கிறாளா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஜீவா, ஜீவா, அது ஜீவாவோட ஃபோன் தானே? கண்டிப்பா அது ஜீவாவோட ஃபோனா தான் இருக்கும். போய் பார்ப்போம். தம்பி, ஆ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒருத்தவங்கள தேடி வந்தேன். இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. ஏன்? இது எங்க இடம். சரி, உங்க இடமாவே இருந்துட்டு போட்டோம். நான் இங்க ஒரு பொண்ணை தேடி வந்தேன். பொண்ணா? ம், ஆமா சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்லுங்க. இந்த போனை பாருங்களேன். யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை தேடி தான் சார் நான் வந்திருக்கேன். இந்த பொண்ணை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு தான் சார். ப்ளீஸ், மிஸ் ஆயிட்டாங்க. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல தம்பி, நான் இந்த பொண்ணை பார்க்கவே இல்லை சார். இந்த ஏரியா உங்களுக்கு தெரியுங்கிறீங்க, உங்க இடங்கிறீங்க. கொஞ்சம் நான் தேடி பார்க்கணுமா? தம்பி, அதுக்கெல்லாம் இங்க அலோடு கிடையாது தம்பி. சார் ப்ளீஸ் சார், ஒரு பொண்ணு விஷயம். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க பாரு தம்பி, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். இங்கெல்லாம் நீங்க சுத்திட்டு இருந்தீங்க, ஆம்பளை பசங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்சது அப்புறம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க, பாத்துக்கோங்க. சார், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. நான் எதுக்காக சார் கிளம்பணும்? ஏன்னா இது என்னோட இடம். அதனாலதான் நானும் சொல்றேன். இங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவ போன் இங்கதான் கிடக்கு. இதோ பாருங்க, இதுதான் அவளோட போன். கண்டிப்பா அவ இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பிடு. இல்லன்னு வையி, என்ன போலீஸையா கூப்பிடுவ? எனக்கு என்னமோ உன் மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. இங்க இருந்து என்னைய துரத்துறதுக்கு வழியே பாக்குறியே தவிர எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேற. ஆமா தம்பி, இங்க ஹெல்ப் தரப்படும்னு போர்டா எழுதி போட்டிருக்கு. சும்மா நானே இங்க மாங்காய் மரம் நட்டு வச்சிருக்கேன். அதை எவனாவது களவாண்டுட்டு போயிடுறானேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா என்னையவே தப்பா நினைக்கிறிய? அட போங்க தம்பி, உங்களுக்கு தேடணும்னா போய் தேடி பாருங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் கிடையாது. சாரி சார். சாரி எல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணோட போனு இங்கதான் விழுந்து கிடந்துச்சுன்னா சுத்தி முத்தி பாருங்க, வேற எங்கிட்டாவது இருக்காங்களான்னு. சரிங்க சார். இந்த மாங்காய் மாடைய கஜினி கிட்ட அப்பவே சொன்னேன், அவளை கொண்டு வரும்போது சேஃபா கொண்டு வாங்கன்னு. லூசு பைய, அவ போனை அடையாளமா விட்டுட்டு போயிருக்கா. அதை இவன் பார்த்துட்டு இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்படியா அது இதுன்னு நான் பேசி அவன் ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பொண்ணை இன்னமும் நம்ம ரூம்ல வச்சிருக்கிறது சரியில்லை. கண்டிப்பா அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல குடோனுக்கு போய் அவ என்ன பண்றாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவான். இங்கேதானே நின்றுட்டு இருந்தான் அந்த ஆளு. அதுங்காட்டி எங்க போயிட்டான்? இங்க ஏதோ மாங்காய் தோப்பு இருக்குன்னா ஒரு தோப்பையும் காணா. ஆக மொத்தத்துல அவனும் நம்மள நடிச்சு ஏமாத்திருக்கான். எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் பின்னாடி பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டிப்பா ஜீவா இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் தெரியும். பாப்போம். அண்ணே, யாரு நீங்க? நீங்க என்கிட்ட ரூட்டு தானே கேட்டீங்க. நான் கரெக்டா உங்களுக்கு ரூட்டு சொல்லி கொடுத்தேன்ல. எதுக்காக என்னைய கடத்துனீங்க சொல்லுங்க அண்ணே. பாருமா, வளவலன்னு பேசிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா இப்போ ஒரு வேன் வரும், அதுல ஏறி போயிட்டே இரு. நான் எதுக்கு அந்த வேன்ல எல்லாம் ஏறணும்? நான் எதுலயும் ஏற மாட்டேன். நே, இவகிட்ட என்னென்ன பேச்சு? 2 அரை அரைஞ்சு அதுல தூக்கி போட்டா எத்தனை பொண்ணுங்க அந்த மாதிரி போயிருக்குங்க. அது மாதிரி இவளையும் பண்ணிடு. ஆமாண்டா, அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணிட்டு இவளையும் அந்த வேன்ல ஏத்தி விட்டுருவான். எந்த வேனு? நீ எங்க அனுப்ப போறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா உசுறு தப்போம். இல்ல என்னடா? சார் சார், இவங்க என்னை கடத்தி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க. என்ன பாப்பா ரொம்ப ஓவரா பேசுது? நீங்களும்? அண்ணே, இந்த பாப்பாவை நம்ம காப்பாத்தணுமா? பார்ட்டிக்காரங்கள்ட்ட 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. 50 லட்ச ரூபாயா? ஆமாம்மா, உன்னோட ரேட்டு. முட்டை கண்ணுக்கே 50 லட்ச ரூபா தராங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல நீ அவ்வளோ தூரத்துக்கு போவேன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை எங்க அனுப்ப போறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க சொல்றதை மட்டும் செஞ்சினா உன் உயிர் மிஞ்சம். அப்படி இல்ல உன்னை கொன்னுதான் அனுப்புவோம். என்னை எங்கேயும் அனுப்புறீங்க? அதை எனக்கு தெரியாம அனுப்பலான்னு பாக்குறீங்களா? உங்களை ஃபர்ஸ்ட் யாரு என்னை அனுப்ப சொன்னது? நான் யாருன்னு தெரியுமா? இங்க பாரு, நீ யாரு, உங்க அப்பா ஆத்தா யாரு, எல்லா விவரமும் தெரியும். பேசாம வாயை மூடிட்டிரு. முதல்ல இப்படிதான் துள்ளுவீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம், அண்ணே நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அண்ணே இப்பதான் நாங்க ரொம்ப நல்ல காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மும்பையில போய் சொல்லுவேன். மும்பையா? ஆமா, உன்னையில மும்பையில எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் 50 லட்ச ரூபா நான் வாங்கியிருக்கேன்.
நாங்கள் ஒன்றும் ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணலை. உனக்குன்னு யாருமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். எனக்குன்னு யாரும் கிடையாதா? எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. நாங்கள் விசாரித்த வரைக்கும் உனக்கு அம்மா மட்டும்தான் தெரிஞ்சது. உங்கள் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தேடுவாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சி போய் உட்காந்துருவாங்க. நீ எங்கே போன, எங்கே வந்த, எந்த விவரமும் தெரியாது. என்ன என்ன பண்ண போறீங்க? சும்மா இருக்க மாட்டேன், சும்மா பேசிக்கிட்டு உன்ன. ஆ, டேய், அவளை கடத்தும் போது ஒழுங்கா கடத்துறது இல்ல. அண்ணே கரெக்டாக தானே கடத்தி எடுத்துட்டு வந்தோம். அண்ணா கட்டி இவரோட ஃபோனு நெட்வொர்க் தேடி ஒருத்தன் வந்துட்டான். ஆமாம், இப்போ வந்து வாயை போல. அவன் இங்கே வரத்துக்குள்ளார இவளை பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அவன்கிட்ட நல்ல விதமாக பேசி அவனை அங்கிட்ட அனுப்பி விட்டுட்டேன். அவன் வரத்துக்குள்ளார இவளை முடிச்சு விட்டுரு. சரிண்ணே. சீக்கிரமாக ரெடி பண்ணு. சரிங்கண்ணே.